புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கரூரில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் சதியா அல்லது எதேச்சையாக நடந்ததா இயற்கையானதா அப்படின்ட்டு ஒரு பக்கம் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. எப்படியாப்பட்ட ஒரு மிக முக்கியமான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு 10 ரூபாய் அமைச்சரும் அவருடைய தலைவரும் தான் காரணம் அப்படின்ற மாதிரியும், ஜெயலலிதாவுடைய அந்த மறைவுக்கு ஜெயலலிதாவுடைய இறப்பிற்கு காரணம் அவங்க தான் அப்படின்னுட்டும், ஜெயலலிதாவிற்கு ஒரு மகள் இருக்காங்க, அவங்க தற்போது எங்கே இருக்காங்க, அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னுட்டும், ஜெயலலிதாவுடைய ஆன்மா தனக்குள்ளார வந்து சொல்லியிருக்கு அப்படின்ட்டு அமைந்தகரை, சென்னை அமைந்தகரையை சேர்ந்த ஒரு பெண் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர வைத்திருக்கின்றது. யார் அந்த பெண், இப்படி சொல்ல காரணம் என்ன, இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு இந்த சம்பவம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்தில் காலமான அந்த 41 பேரின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த சம்பவத்தில் அப்படி என்னதான் நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய நடிகர் தாவேகா தலைவர் விஜயின் இல்லத்திற்கு அமைந்தகரையை சேர்ந்த ரீனா பிரதிலா அப்படின்ற ஒரு பெண் வந்திருக்காங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆன்மா தாவேகா தலைவர் விஜயிடம் 2026இல் நீங்க தான் சிஎம் என சொல்ல சொன்னதாகவும், மேலும் பல விஷயங்களை சொல்ல சொன்னதாக அனுப்பி வைத்ததாக விஜயின் வீட்டிற்கு அமைந்தகரையை சேர்ந்த ரீனா பிரதிலா என்ற பெண் தன்னுடைய கணவருடன் போயிருக்காங்க. விஜயை அப்போது சந்திக்க முடியாததால வெளியில செய்தியாளர்களை சந்தித்த ரீனா பிரதிலா பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மா அவங்க கிட்ட பேசியிருக்கின்றதாம். கரூர் விவகாரம் நடந்த உடனேயே விஜயிடம் பேசுமாறு சொல்லியிருக்கின்றதாம். 2026இல் விஜய் தான் சிஎம் என சொல்ல சொன்னதாகவும், விஜயிடம் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்வதற்கு இருக்கு அப்படின்ட்டு சொன்ன ரீனா பிரதிலா, கரூர் சம்பவத்திற்கு காரணம் 10 ரூபாய் அமைச்சரும் அவருடைய தலைவரும் தான் அப்படின்ற மாதிரியும், ஜெயலலிதாவினுடைய அந்த மறைவுக்கு காரணம் ஜெயலலிதாவை முடித்தது சசிகலா தான் அப்படின்னுட்டும், ஜெயலலிதா அம்மா கீதா என்பவரை சந்திக்க சொன்னது, அவரிடம் எனக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு மொத்த ஆதாரமும் அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு சொன்னதாகவும், ஜெயலலிதாவிற்கு அம்ருதா என்ற பெண் பெங்களூரில் இருப்பதாகவும், அவருடைய கணவருடன் பிரச்சனை இருப்பதாக சொல்லி அவரை சந்திக்க சொன்னதாகவும், அதிமுகவில் இருப்பவர்களெல்லாம் முட்டாள்கள் அப்படின்னுட்டும், அவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் அப்படின்ற மாதிரியும் விஜயை சந்திக்க சென்ற ரீனா பிரதிலா செய்தியாளர்களிடம் சொன்ன விஷயம்தான் இது எல்லாமே. விஜய் வீட்டிற்கு பலத்த பாதுகாப்பு கொடுத்திருந்த காவல்துறையினர் இந்த ரீனா பிரதிலாவை அதன் பிறகு அழைத்து சென்று தற்போது அந்த பெண் கிட்ட விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. சரி, அந்த ரீனா பிரதிலா இன்னும் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. கடந்த 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவுடைய ஆன்மா தன்னிடம் பேசியதாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த ரீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் எதற்காக என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜெயலலிதாவுடைய ஆன்மா கிட்ட கேட்டிருக்காங்க. இதற்கு ஜெயலலிதாவுடைய ஆன்மா என்ன சொல்லியிருக்குன்னா, உன்னால் நிச்சயம் முடியும், நீ என்னுடைய அண்ணன் மகள் தீபாவை போய் பாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி மறைந்தாங்க அப்படின்றத நான் எங்கு வேண்டுமானாலும் கூற தயாராக இருக்கேன். அதாவது ஜெயலலிதா எப்படி மறைந்தாங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு ரீனா சொல்லியிருக்காங்க. நான் எதையும் பொய் சொல்லலை, சிறு வயது முதலே ஆன்மாக்கள் என்னுடைய கண்ணுக்கு தெரிவாங்க, அதுபோல தான் ஜெயலலிதாவின் ஆவியும் என் கண்ணுக்கு தெரிந்தது. முதலில் என்னிடம் பேசிய ஜெயலலிதா, நான் யாருக்காவது சாபமிட்டா அவர்களின் வம்சமே அழிந்து போகுமா, அந்த சாபத்திற்காக என்னை சிலர் யூஸ் செய்ய என்னிடம் வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை ஜெயலலிதா என்னிடம் முதல்ல சொன்னாங்க. ஜெயலலிதாவுடைய ஆவி மேலும் என்ன சொல்லிச்சுன்னா, உன்னிடம் ஒரு சக்தி இருக்கிறது, கீதாவுக்கும்
அதாவது ஜெயலலிதாவுடைய தோழி அப்படின்ட்டு பல பேட்டிகளில் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கீதாவுக்கும் ஒரு சக்தி இருக்கு என்று கூறிய ஜெயலலிதா ஆவி இன்னும் 9 அல்லது 10 பேருக்கு சக்தி கொடுத்து வரவழைப்பாங்களாம். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐயும் நேரில் போய் சந்திக்குமாறு ஜெயலலிதா ஆவி சொல்லியிருக்கின்றதாம். கரூரில் தாவேக பிரச்சார கூட்டத்தில் ஒரு சதி நடக்குது என்பதை அந்த சம்பவம் நடக்கும் முன்னாலே என்னிடம் ஜெயலலிதா அவருடைய ஆவி சொன்னது. இதை விஜயிடம் சொல்லி அவரை அலர்ட் செய்ய சொன்னது. அதேபோல ஜெயலலிதாவை எம்ஜிஆர் திட்டியதாகவும் என்னிடம் சொன்னாங்க. அதாவது கட்சியை முட்டாள்கள் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கியே அம்மு, இது நியாயமா? நான் உன்னை நம்பித்தானே இந்த கட்சியை கொடுத்தேன். என் மனைவி ஜானகியிடம் இருந்து வாங்கி கொடுத்தேன். உனக்கு பொது அறிவு தெரியும் என்பதால் தானே கட்சியை நடத்துமாறு கொடுத்தேன். இந்த முறை விஜய்தான் முதல்வராக வருவார் என ஜெயலலிதாவுடைய ஆவி என்னிடம் சொன்னது. அதுபோல் ஓபிஎஸ்க்கு அந்த ஆவி ஆதரவு தெரிவிக்கின்றது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் ஜெயலலிதா ஆவியின் ஆதரவு இல்லை. விஜய் கிட்ட ஜெயலலிதா ஆவி சில விஷயங்களை சொல்ல சொன்னதாகவும் இந்த ரீனா சொல்லியிருக்காங்க. அதற்காக நான் அவரை பார்க்க வந்திருக்கேன். அதாவது கட்சியோட சூட்சுமத்தை சொல்லியிருக்காங்க. விஜய் இதன் பிறகு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்பதை என்னிடம் அந்த ஜெயலலிதா அவர்களுடைய ஆவி சொல்லியிருக்கின்றது. அதை விஜயிடம் சொல்லிவிட்டு தான் ஆவி என்ன சொன்னது அப்படின்றத, அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு விஜய்கிட்ட என்ன சொன்னது ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மா அப்படின்றத விஜய்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம்தான் உங்ககிட்டயே சொல்வேன் அப்படின்ற மாதிரியும் இந்த ரீனா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜெயலலிதா அம்மாவின் ஆவி ஒரு குரல் போல் வந்து பேசியது. அப்போது எனக்கு ஆழ்வார்பேட்டையில் ஒரு முகவரியை கொடுத்து அங்கு போய் பார்க்க சொன்னது. நானும் என் கணவரும் போய் பார்த்தோம். ஆனால் அங்கு அந்த ஆவி சொன்னது போல யாரும் இல்லை. எங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க. அதன் பிறகு என்னிடம் ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்த ஜெயலலிதாவுடைய ஆவி, இது என் தோழி கீதாவின் ஃபோன் நம்பர், இதில் தொடர்பு கொள் அப்படின்ட்டு சொன்னது. ஆனால் நானோ நீங்கள் சொன்ன முகவரிக்கு போய் அசிங்கப்பட்டு வந்தோம், அதனால் ஃபோன் நம்பர் எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னேன். அதற்கு அவர் என்னை கட்டாயப்படுத்தி அந்த எண்ணுக்கு ஃபோன் செய்ய வைத்தார். நானும் ஃபோன் செய்தால் ஆண் பேசினார், ஒரு ஆண் நபர் பேசினார். கீதா என்றால் பெண் ஆச்சே, என்ன இது ஆண் பேசுகிறார் என யோசித்தேன். அப்புறம் விசாரித்ததில் அவர் கீதா அம்மாவின் மேனேஜர் என்றார். என்னிடம் 3 நாட்கள் பேசிவிட்டு பிறகுதான் கீதா அம்மாவிடம் போனை கொடுத்தார். கீதா ஒரு முகவரி கொடுத்தார். அங்கு போய் அவரை பார்த்தபோது கீதாவிடமும் ஜெயலலிதா ஆவி என்ன பேசியதோ அதைத்தான் என்னிடமும் பேசியது. போயஸ் தோட்டத்தில் உள்ள வேதா இல்லம் தீபாவிடம் சென்றது ஜெயலலிதாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லையாம். தலைவா படத்திற்கு தடை விதித்தது சசிகலா தானாம். ஏனென்றால் விஜயின் தந்தை அதிமுகவுக்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வதாக கூறிவிட்டு ஒரு சில இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தாராம். இதை சசிகலா ஜெயலலிதாவிடம் சொல்லி விஜய் மீது கோபத்தை மூட்டினாராம். அதனால்தான் தலைவா படத்திற்கு தடை விதிக்குமாறு சொன்னாராம். இவ்வாறு ஜெயலலிதா ஆவி என்னிடம் பேசியது அப்படின்ட்டு சென்னை அமைந்தகரையை சேர்ந்த ரீனா பிரதிலா என்ற பெண் சொல்லியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மா சொன்னதாக இந்த மொத்த விஷயத்தையும் ரீனா பிரதிலா சொல்லியிருக்காங்க. இது உண்மைதானா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மா சொன்னதாக ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ரீனா பிரதிலா சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன இந்த விஷயத்தை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு, பலரும் பலருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும். அதனால்